இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் திருத்துறைப்பூண்டி அருகே கடுவலி கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் முழங்கால் அளவு தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நேசராஜன். வணக்கம். இதுபோன்ற சம்பவங்களை அடுத்து விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது? கள சூழல் என்னவாக இருக்கிறது? கௌதமி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்துக்கு உட்பட்ட ஆரியலு ஊராட்சி கடுவலி கிராமத்தில் 200 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு முன்பட்ட குறுவை சாகுபடி பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது 3 மாதங்களான முற்பட்ட குறுவை பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் இடுப்பளவு தண்ணீரில் நெற்பயிர்கள் அனைத்தும் சாய்ந்து மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் மூழ்கிய நெற்பயிர்களை இயந்திரம் மூலம் அறுவடை செய்ய முடியாமல் ஆட்களை வைத்துக் கொண்டு கையால் அறுவடை செய்து வருகின்றனர். இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் ஆட்களை வைத்து அறுவடை செய்வதற்கு மிகவும் சிரமம் ஏற்பட்டு வயல் மற்றும் அறுவடை செய்துள்ளனர். அந்த நெல்மணிகளை சாலையில் போட்டு காய வைத்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள கிளை வடிகால் வாய்க்கால்கள் கடந்த 12 வருடங்களாக தூர்வாராமல் இருந்துள்ளது. இதனால் தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். கையால் அறுக்கும் அறுவடையால் பாதிக்கு மேல் நெல்மணிகள் மழைநீரில் மிதக்கின்றது. 100 ஏக்கர் மேல் அறுவடை செய்ய இருந்த நிலையில் தற்போது 20 ஏக்கர் வரை தான் அறுவடை செய்துள்ளனர். அந்த நெல்மணிகள் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் அதனை சாலை ஓரத்தில் கொட்டி உலர்த்தி வருகின்றனர். இது குறித்து ஆறுமுகம் என்கின்ற விவசாய கூறுகையில், ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் என செலவு செய்து வீட்டில் இருக்கும் நகைகளை அடை வைத்து வட்டிக்கு பணம் வாங்கியும் இப்பகுதியில் முற்பட்ட குறுவை சாகுபடி பணியில் ஈடுபட்டிருந்தோம். ஏனென்றால் இந்த பகுதியில் மிகவும் பள்ளமான பகுதியான இருப்பதால் குறுவை போன்ற நெற்பயிர்களை பயிரிட முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். கௌதமி. நேசராஜன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நாங்கள் குறுவை சாகுபடி பண்ணி தண்ணி இப்போ லேட்டாக வந்ததுனால குறுவை சாகுபடி பண்ணியிருந்தோம். இந்த குறுவை சாகுபடி என்னென்னா, அறுவடை பருவத்தில் இருக்கும்போது திடீர்னு பெஞ்ச கனமழையினால், ஒரு வாரமாக பெஞ்ச கனமழையினால் எங்களால் மிஷினில் அறுத்துக்கிட்டு இருக்கும்போதே கனமழை பெஞ்சதுனால மிஷின் அறுக்காமல் கரையேறிட்டாங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, அப்படியே ஆள் சனத்தை வச்சு அறுத்து அப்படியே பெஞ்சில் வச்சு கட்டி எல்லாம் முளைச்சி அப்படியே நிற்கிது. இப்போ சனமும் தண்ணி பெருவ சனமும் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே வயல்லே விட்டதால் விவசாயிகள் ரொம்ப பெருத்த சேதத்துக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும். அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து எங்களுக்கு நல்ல உரிய நிவாரணம் கிடைக்க முதலமைச்சர் ஐயா அவர்கள் உடனே ஆவணம் செய்யணும்னு நாங்கள் ரொம்ப தாழ்மையோட விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறோம்.